கடனை தீர்றதுக்கு தான் இந்த மைத்திரை முகூர்த்தம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் வர ஞாயிற்றுக்கிழமை வருது. காலையில் பார்த்தீங்கன்னா 11:25க்கு ஆரம்பிக்குது, 1:25க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைன்றதால பார்த்தீங்கன்னா பேங்க்கு ஃபெசிலிட்டி கிடைக்காது. நீங்கள் யாருக்குன்னா பணம் செலுத்தணும், பேங்க்கில் செலுத்தணும் அப்படின்னா இந்த 11:25 1:25க்குள்ளே நார்மலாக திருப்பி சொல்கிறேன், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும், மைத்திரை முகூர்த்தம்னு எழுதிடணும். எழுதிட்டு உங்கள் பேர் என்னவோ அது எழுதிடணும், யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவங்க பேர் எழுதிடணும், எவ்வளோ தொகை எழுத போகிறோமோ அந்த தொகை எழுதிடணும். மைத்திரை முகூர்த்தம் எழுதிட்டு அதை மடிச்சுட்டு சாமியை படத்துலையோ இல்லை நீங்கள் லாக்கர்லையோ சுத்தமான இடத்துல, தீட்டுப்படாத இடத்துல, கொஞ்சம் சுத்தமான இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு கரெக்டாக இப்போ இந்த டைமில் எழுதி வைக்கிறது தான் முக்கியம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பேங்க்கு கிடையாது. அந்த நேரத்தில் மறுநாள் திங்கட்கிழமை பேங்க் ஓப்பன் பண்ணால் அந்த பேங்க்கில் போய் அந்த பணத்தை நீங்கள் செக் மூலியமாவோ செலான் மூலியமாவோ நீங்கள் பணத்தை செலுத்தலாம். இது பேங்க் ஃபெசிலிட்டி. இல்லை பை ஜிபேயில் அனுப்புகிறேன், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா அந்த 11:25லேருந்து 1:25க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம்.